இந்த மொக்க ரொமான்டிக் காமெடிக்கு நடுவுல கொஞ்சம் ஆறுதலா படத்துல உருப்படியான ஒரு காமெடி போர்ஷன் இருக்கு. அசோக் செல்வன் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்குற படத்தோட பேர் வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட பேரு காண்டா மிருகம். என்னடா இது டைட்டில்னு கேட்டா, பவர்ஃபுல்லா இருக்கணும்னு வச்சதா சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் சரியான மொக்கையா போயிடும். அந்த படத்தோட டைரக்டர் மட்டும் கையில கிடைச்சா செத்தான்னு எல்லாரும் கொலவெறி காண்டா இருப்பாங்க. அதனால அந்த படத்துல ஒர்க் பண்ணதையே சொல்ல முடியாம அசோக் செல்வன் பயங்கரமா பம்முவாரு. நிஜமாவே அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மொக்க படத்த பார்த்த ஆடியன்ஸோட உண்மையான குமுறலாவே இது இருந்தாலும், அந்த கோவம் காமெடியா கன்வெர்ட் ஆன விதம் செமையா இருந்துச்சு. மத்தபடி எந்த லட்சியமும் இல்லாத ஹீரோ, அறத பழசான கதை, முட்டாள்தனமான ஹீரோயின், சீரியல் தனமான காட்சிகள், காமெடிங்கிற பேர்ல கேரக்டர்ஸ் பண்ற பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லன்னா, இந்த படத்த ஓரளவுக்கு நீங்க ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ரசிச்சு பார்க்க முடியும். அப்படி இல்லன்னா, படத்தோட ஹீரோ ஒர்க் பண்ண காண்டாமிருகம் படம் மாரி தான், கடைசில இந்த படம் உங்கள நொந்து நூடுல்ஸ் ஆக்கி புலம்ப வைக்கும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட்